பிசாசின் தலையை நசுக்குகிறோம் ஆண்டவரே. ஆனால் தேவனோ வேற ஒரு காரியத்தை சென்று ஒரு ஓட்டத்தை கட்ட நியமிக்கிறார். அந்த வெற்றியை கொடுத்துவிட்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து ஜீவனுள்ள தேவனை, நம்முடைய மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற உயிருள்ள ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இன்னும் ஒரு முறை கூட நாங்கள் ஆண்டவரே சபையாய் சேர்ந்து உம்மை ஆராதிக்க துதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் வீடுகளிலே ஆண்டவரை கூடியிருந்தாலும் எங்கள் இருதயங்களை நீர் ஒருமுகப்படுத்தி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாரும் ஒன்றாய் இணைந்து ஏக சிந்தையோடு கூட உம்மை துதிக்கவும் உம்மை பாடவும் உம்மை ஆராதிக்கவும் இந்த நேரத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, ஆராதனையிலே ஆண்டவரை பிரியப்படுகிற எங்கள் தேவன், இந்த காலை நேரத்திலே இந்த ஆராதனை முழுவதிலும் உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால நிரப்பி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் நடத்த போகிறதுக்காக, ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாடுகிற பாடல்கள், துதி, ஸ்தோத்திரங்கள், தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றிலும் உம்முடைய அபிஷேகம் தங்கி இருப்பதாக, உம்முடைய அபிஷேகம் தங்கி இருப்பதாக. ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் தொடுவீராக. இருதயத்தை ஆண்டவரை நீர் தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் இணைந்து சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை அவர் கைவிடாதவர் என்ற பாடலை நாம் பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். எல்லாரும் பாடுவோம். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். ஆமென். நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், சொன்னதை. நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நம்பத்தக்கவர், ஆமென், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். பொய் சொல்ல மனிதனல்ல, மனம் மாற மனு புத்திரன் அல்ல. பொய் சொல்ல ஒரு மனிதனல்ல, மனம் மாற மனு புத்திரன் அல்ல. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை. ஹல்லேலூயா. இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். விசுவாசத்தை துவக்கினவர், முடிவு வரை என்னை நடத்திடுவார். விசுவாசத்தை துவக்கினவர், இறுதி வரை வழி
நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர் சொன்னதை செய்பவர் ஷபமரகதோ நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர் சொன்னதை செய்பவர் நம்பத்தக்கவர் ஆமென் உண்மையுள்ளவர் சொன்னதை செய்பவர் காரம் பிடித்தவர் என்னை கடைசி வரை கரை சேர்த்து மகிழ்ந்திடுவார் காரம் பிடித்தவர் என்னை கடைசி வரை கரை சேர்த்து மகிழ்ந்திடுவார் நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர் சொன்னதை செய்பவர் க்ளோரி நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர் சொன்னதை செய்பவர் அவர் நம்பத்தக்கவர் க்ளோரி சொன்னதை செய்பவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர் நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர் நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர் நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர் சொன்னதை செய்பவர் நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர் சொன்னதை செய்பவர் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் எஸ் லார்ட் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர் சொன்னதை செய்பவர் இயேசு நம்பத்தக்கவர் க்ளோரி க்ளோரி சொன்னதை செய்பவர் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசு நம்பத்தக்கவர் ஆமென் உண்மையுள்ளவர் சொன்னதை செய்பவர் இயேசு நம்பத்தக்கவர் க்ளோரி உண்மையுள்ளவர் சொன்னதை செய்பவர் இயேசு நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர் சொல்லுவோம் சொன்னதை செய்பவர் ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க இயேசு வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க 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 க்ளோரி க்ளோரி உம் நாமம் வாழ்க அவர் நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர் சொன்னதை செய்பவர் இயேசு நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர் சொன்னதை செய்பவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்பிக்கைக்குரியவர் நம்பத்தகுந்தவர் நம்பத்தக்கவர் ஒரே ஒருவர் இந்த உலகத்தில் உண்டு 100க்கு 100 உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்களை நம்பலாம் ஒரே ஒருத்தரை நம்பலாம் அத்தனை பேர் நம்பலாம் பெரியவர் சிறியவர் படித்தவர் படிக்காதவர் பணக்காரர் ஏழை அத்தனை மக்களும் நம்பக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவராய் இயேசு நம் நடுவில் இப்பொழுது உலாவிக் கொண்டிருக்கிறார் உங்க வீட்டுக்குள்ள உலாவிக் கொண்டிருக்கிறார் நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் அசைவாடி கொண்டிருக்கிறார் பாடலாமா எல்லாரும் கரங்களை தட்டி மறுபடி நம்பத்தக்கவர் ஆமென் உண்மையுள்ளவர் சொன்னதை செய்பவர் இயேசு நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர் சொன்னதை
சாய்க்கும் கல்லீரையா, மூளைக்கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளைக்கல் நீரையா. வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல் சொல்லுவோம் கேள்வதே, இது வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளைக்கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளைக்கல் நீரையா, தலை சாய்க்கும் கல்லீரையா. அவரை பார்த்து மூளைக்கல் நீரையா, தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளைக்கல் நீரையா. கேள்வதே, இது வானத்தின் வாசல் ஏசையா, ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். சொல்லுவோம் கேள்வதே, அந்த நாமத்தை ஓரமா ஷேதுரமா ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளைக்கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளைக்கல் நீரையா. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். ஆமென் ஆமென். நேற்றும் இன்றும் நாளை என்றும் நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். அவர் நம்பத்தக்கவர். Glory, glory, glory. Oh yes Lord, yes Lord. இதுவரைக்கும் அவர் சொன்னதை செய்யாம விட்டதே கிடையாது. ஆதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வாயத்திறந்த ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது அத்தனை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நான் சொன்னேன், அதை நிறைவேற்றி முடிப்பேன் என்று சொல்லுகிறார். நான் சொன்னேன், ஏசாயாவில் எழுதப்பட்டிருக்கு, நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றி முடிப்பேன். அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்திருக்கும்னா, உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாருன்னா, உங்க வாழ்க்கைக்காக, உங்கள் எதிர்காலத்துக்காக, உங்க குடும்பத்துக்காக ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாருன்னா, உங்களோட கர்த்தர் பேசியிருப்பாருன்னா, கர்த்தர் சொல்றார், நான் சொன்னேன், நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றி முடிப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அவரை பார்த்து சொல்லுங்க. அவர் நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், க்ளோரி, சொன்னதை செய்பவர். ஹல்லேலூயா. இயேசு நம்பத்தக்கவர். Thank you. உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். Hallelujah. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Glory.
Hallelujah. Glory, glory. Hallelujah. Thank you, Lord. Thank you. Hallelujah. We worship. Hallelujah. Amen. என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. நம் தேவன் பெரியவர், நம் தேவன் நல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். இயேசுவை விசுவாசி, எல்லாம் வாய்க்கும். என் தேவன் பெரிய, ஆமென். என் தேவன் நல்லவர், தேவன் பெரியவர். எல்லா பெரியவர்களை காட்டிலும் தேவன் நல்லவர். எல்லா நல்லவர்களை காட்டிலும் அவரை விசுவாசித்தே எனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசிப்பே, உம்மை விசுவாசிப்பேன், எல்லாம் வாய்க்கும். தேவனை விசுவாசிப்பே எனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவன் பெரியவர், தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் பெரியவர், ஷமமரோ, தேவன் நல்லவர். அவரை ஆராதிப்பே என்றென்றும் உம்மையுடன். Yes, Lord. அவரை ஆராதிப்பே என்றென்றும் உம்மையுடன். சொல்லுவோமா எல்லாரும்? தேவன் பெரியவர், தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் பெரியவர், ஷபமரபோ, தேவன் நல்லவர். அவரை ஆராதிப்பே என்றென்றும் உண்மையுடன். அவரையே ஆராதிப்பே என்றென்றும் உண்மையுடன். Yes, Lord. Hallelujah. Hallelujah. உம்முடைய பிரசன்னம். Hallelujah. Thank you, Lord.
wonderful. Hallelujah. சொல்லுவீங்களா? எப்போதும் எனக்கு போதுமையா ராஜா, உம் பிரசன்னம் போதுமையா. எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். Oh, thank you. Prasannam. I feel His presence. Prasannam. Deva Prasannam. Prasannam. Hallelujah. Hallelujah. Deva Prasannam. Hallelujah. Lord, hallelujah, glory, glory, hallelujah, hallelujah. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி இன்னும் கிட்டி சொல்லுவீங்களா? சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா ஒன்றே போதுமை. அவரை பார்த்து சொல்லுங்க, உம்மன் ஒன்றே போதுமை. உலகமெல்லாம் உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா. உம்மன் ஒன்றே போதுமையா. உங்க அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Glory, hallelujah,
ஆராதிப்போம் திரவேலே சங்கரே கோலாலமா. ஓ, Yes, Lord, Rabakotolo, Aradipo, Rima Magada, Shegadolo, Dubalana. ராஜாவின் பிரசன்னம், ராஜாவின் சமூகம் எங்களுக்கு எத்தனை ஆனந்தம் ஆண்டவரே, எத்தனை ஆனந்தம், எத்தனை மகிழ்ச்சி உங்க பிரசன்னத்துல, உங்க பிரசன்னத்தின் மகிழ்ச்சியில நாங்கள் நிலைத்திருப்பது. ஓ ரமமாரா ஷபராக தல்மாரமா. Yes, Lord. Rekele duraba shabamara yaralana. ஆராதிக்க ஆராதிக்க போராட்டம்லாம் நீங்க போயிடும். ஆராதிக்க ஆராதிக்க போராட்டங்கள் நம்மை விட்டு நீங்கிவிடும். போராடாதே ஆராதி என்று கர்த்தர் கடந்த வாரம் நம்மோட பேசினார். நீ போராடாத, போராடுறதுனால நீ கரை சேர முடியாது. உன்னுடைய போராட்டத்தினால, உன்னுடைய பிரயாசத்தினால நீ கரை சேர முடியாது. போராட்டத்தை நிறுத்திட்டு கர்த்தரை ஆராதி, கர்த்தரை மகிமைப்படுத்து. ராமபோலோ ஷபராகா தேரே கியாராலமா பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. ஆராதனை ஆராதனை என்றென்றும் ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Oh, thank you, Jesus. Thank you, Jesus. What a wonderful presence. Oh, thank you. Thank you. இந்த வீடுகளை நிரப்பிக் கொண்டிருக்கிற பிரசன்னத்துக்காக, அந்த மேகத்துக்காக நன்றி ஆண்டவர். அந்த மேகம் மூடுகிறதுக்காக நன்றி. இருதயங்கள் அப்படியே நிரப்புகிறதுக்காக நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு சந்தோஷ ஊற்று உள்ள இருந்து பொங்குகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். கடைசியா நாம் பாடி முடிக்க போறோம். ஆராதனை. We worship you, Lord. ஆராதனை
பார்த்து ஆராதனை 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 என் அன்பன் இயேசுவுக்கே, என் ஆத்ம நேசருக்கே. உமக்கொருவருக்கே எங்கள் ஆராதனை ஐயா. உலகமெல்லாம் எத்தனையோ விதமான ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது உயிரற்ற, பேச முடியாத, பார்க்க முடியாத சிருஷ்டிகளை எல்லாம் ஜனங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது உயிருள்ள ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு பாக்கியத்தை கொடுத்தீரே, சாக்கியத்தை கொடுத்தீரே. உமக்கு ஆராதனை செலுத்தும். என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, என் ஆத்ம நேசருக்கே. ஆராதிக்கும் போது அவர் நம்ம படகுல ஏறிட்டார்னு அர்த்தம். அவர் நம்ம படகுல உட்கார்ந்துட்டார்னு அர்த்தம். எத்தனையோ ஆண்டுகளாக சேர முடியாத கரையை உடனே உடனே அந்த கரையில கொண்டு போய் நம்மை விடுகிறார். அந்த கரையை சேர பண்ணுகிறார். உங்களை கரை சேர பண்ணுகிறவர். போராட்டத்தெல்லாம் விட்டுட்டு, போராட்டத்தினால் ஏற்பட்ட வருத்தத்தை எல்லாம் விட்டுட்டு, let us draw near to our Jesus. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பக்கத்துல நெருங்கி உறவாடுவோம், அன்பு கூறுவோம். Oh yes Lord. இந்த புது உடன்படிக்கை நாட்கள் ஆராதிக்கிற நாட்கள். ஆராதித்து ஆராதித்து ஆவி உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிற நாட்கள். Thank you Holy Spirit. துதித்து துதித்து தடைகளை உடைக்கிற நாட்கள். Hallelujah. என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கும்படி எங்களுக்கு சிலாக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி, பாக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி. உலக மக்கள் எதையோ பாக்கியம்னு சொல்றாங்க ஆண்டவரே. ஆனா நாங்க சொல்றோம், உங்களை ஆராதிக்கிறதா எங்களுக்கு பாக்கியம். உங்களை ஆராதிக்கிறதா எங்களுக்கு பாக்கியம். உங்களை ஆராதிக்கிறதா எங்களுக்கு சிலாக்கியம். That's our privilege. That's our joy. அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி, அதுதான் எங்களுக்கு சந்தோஷம், அதுதான் எங்களை உற்சாகப்படுத்துவது, அதுதான் எங்களை பரவசப்படுத்துவது. இந்த பரவசத்தை நாங்கள் காத்துக்கொள்ள, ஆராதனையில் இருந்து வருகிற பரவசத்தை எங்கள் வாழ்நாள் முழுவதும் காத்துக்கொள்ள கிருபைதாரும். உடைய பிள்ளைகள் செலுத்துகிற காணிக்கைகள், தசம பாகங்கள் எல்லாவற்றையும் நினைத்தருளும். அவர் உமது காணிக்கைகளை நினைத்து, அவர் உமது காணிக்கைகளை நினைத்து உன் ஜெபத்துக்கு பதிலளிப்பாராக என்று எழுதப்பட்டதுக்கு போல காணிக்கைகளெல்லாம் நினைக்கிற தேவன் உடைய பிள்ளைகளுடைய காணிக்கைகள், தசமபாகங்களை நினைத்து உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை அருளி செய்வீராக. தொடர்ந்து உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது,
அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று எழுதியிருக்கிறது போல தேவனாகவே இருக்கிற அந்த வார்த்தையை நாங்கள் கனப்படுத்துகிறோம். அந்த வார்த்தை இந்த காலவெளியிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே மனதில் அல்ல, வெறும் காதில் அல்ல, அது உள்ளத்துக்குள்ள இருதயத்துக்குள்ள துணிக்கட்டும், இருதயத்தை தொடட்டும். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்பலாம். கடந்த சில வாரங்களாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது ராஜ்யத்தை உண்டாக்கும்படி வந்தார், ஒரு மதத்தை உண்டாக்கும்படி வரவில்லை என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு ஒரு மத தலைவர் அல்ல, மத சட்டதிட்டங்களை கொடுத்து மக்களை ஒரு மதத்துக்குள்ளே சேர்க்கும்படி இயேசு வரவே இல்லை. ஒருவேளை இயேசுவை குறித்த தவறான எண்ணங்களிலே நீங்கள் இருப்பீர்களானால் இந்த காலவேளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இயேசுவை ஒரு மத தலைவராய் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களானால் உங்கள் எண்ணங்களை சற்று மாற்றிக்கொள்ளும்படி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். இயேசுவுக்கும் மதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இயேசுவுக்கும் கிறிஸ்தவ மதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. மதத்தை உண்டாக்கும்படி வரவில்லை, வாழ்வு கொடுக்கும்படி வந்தார், வாழ்க்கை மாற்றும்படி வந்தார், ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். அருமையானவர்களே, சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, வாழ்வு, வளம், சுகம், பலன், ஆசீர்வாதம், ஆரோக்கியம், செல்வம், ஐஸ்வர்யம் இவைகளெல்லாம் இந்த உலகத்திலே கொடுத்து மரித்த பிறகு அந்த சொர்க்கத்தை, பரலோகத்தை நமக்கு கொடுக்கும்படி வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே மனிதனுடைய வாழ்வுக்குள்ளே சென்று அவனுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிறவர் இயேசு. நீ மத சட்டங்களை செஞ்சியா, மதத்தினுடைய கொள்கைகளை நிறைவேற்றினியா, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்தியா, மாலை போட்டியா, இந்த கேள்வியே இயேசுவுக்கு இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது மனிதனோடு உறவு வைக்கும்படி வந்தார், மனிதனோடு உறவாடும்படி வந்தார். வானத்தையும் பூமியும் படைத்தவர், அவருக்கு எந்த அவசியமும் இல்லை, எந்த அவசியமும் இல்லை. மண்ணால் உருவாக்கப்பட்ட மனுஷனை தேடி வர்றதுக்கு அவருக்கு எந்த அவசியம் இல்லை, அவருக்கு எந்த லாபமும் இல்லை. ஆனால் தேடி வந்த இயேசுவை நீ நம்பி அவரோடு கூட உறவு கொள்வாயானால் அது அவருக்கு லாபம் அல்ல, உனக்கு லாபம். பேதுரு இயேசுவுக்கு பின்னால் போனான், அது பேதுருவுக்கு லாபம். யோவான் இயேசுவுக்கு பின்னால் போனான், அது யோவானுக்கு லாபம். பவுல் இயேசுவுக்கு பின்னால் போனான், அது பவுலுக்கு லாபம். நாங்கள் இயேசுவுக்கு பின்னால் போயிருக்கிறோம், எங்களுக்கு லாபம். இயேசுடைய லாபத்துக்காக எதையும் செய்யவில்லை, உங்களுடைய லாபத்துக்காக கர்த்தர் எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே மதத்தினுடைய அந்த மைண்ட் செட் மக்களுக்குள்ள ஆழமாய் பதிந்து விட்டது. விழுந்து போன மனிதன் விழுந்து போன பிறகு கடவுளை எப்படியாவது அடைய வேண்டும், கடவுளை நாட வேண்டும், கடவுளை தேட வேண்டும் என கடவுள்கிட்ட தான் பதில் இருக்கிறது, கடவுள்கிட்ட தான் தீர்வு இருக்கிறது என்பது மனிதனுக்கு தெரிகிறது. இப்போ கடவுளை அடைவதற்கு, அந்த கடவுளுடைய தீர்வை பெற்றுக்கொள்வதற்கு, கடவுளுடைய ஆசையை பெற்றுக்கொள்வதற்கு மனிதனால், மனிதனுடைய மனதிலிருந்து தோன்றியது தான் மதம் என்பதை இந்த காலைவேளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். தேவன் தோற்றுவித்தது மதம் அல்ல, மனிதனால் உண்டாக்கப்பட்டது மதம். இன்க்ளூடிங் கிறிஸ்டியன் ரிலிஜியன், கிறிஸ்தவ மதமும் மனிதனால் உண்டாக்கப்பட்டது. தெய்வம் உண்டாக்கல, தெய்வம் மதத்தை உண்டாக்கல, ராஜ்யத்தை உண்டாக்கி விட்டு போயிருக்கிறார். அந்த ராஜ்யத்தை வளர்ப்பதற்கு, அந்த ராஜ்யத்தை விரிவாக்குவதற்கு, அந்த ராஜ்யத்தை எப்படி இந்த உலகத்தில் பெருகச் செய்யலாம் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் தேவன் இருக்கிறார் என்பதை இந்த காலவேளை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஆகவே ஆவிக்குரியவர்கள், நல்ல ஆவிக்குரியவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட ஆரம்பத்திலே சரியான தேவனோடு உள்ள சரியான உறவிலே ஆரம்பித்தவர்கள் கூட ஒரு காலகட்டத்திலே அருமையானவர்களே மதத்துக்குள்ள போய் சிக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா மதம் என்பது அவ்வளவு வலிமையாய் மனிதனுடைய மனதை அந்த அளவுக்கு பிடித்து வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமான விஷயம் கிடையாது. ரிலிஜியன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். மதம் என்பது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் ஒன், ரொம்ப செல்வாக்குள்ளது,
மனிதனுடைய மனதை ஈஸியா கேப்சர் பண்ணிடும். மதம் மனிதனுடைய மனதை ரொம்ப ஈஸியா பிடிச்சிடும் பாருங்க. நல்ல அருமையான ஆவிக்குரியவர்கள், நன்றாய் ஆரம்பித்தவர்கள். கலாத்தியருக்கு பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார், ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் என்று எழுதுகிறார். வாசிப்போம். கலாத்தியர் 3:3 இவ்விதமாய் சொல்லுகிறார், ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ. அப்படின்னா என்ன சொல்ல வர்றார்னா, நல்ல ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொண்டு, ஆண்டவருடைய அன்பின் மேல விசுவாசம் வச்சு, அந்த கல்வாரின் மேல விசுவாசம் வச்சு, அந்த சிலுவையின் மேல விசுவாசம் வச்சு, அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் ஆவியினாலே அந்த உறவுக்குள்ள வந்த நீங்கள், யூதர்களை பார்த்து பேசுகிறார், யூத விசுவாசிகளை பார்த்து பேசுகிறார், யூதர்களாய் இருந்து விசுவாசிகளாய் மாறினவர்களை பார்த்து பேசுகிறார். இப்ப நீங்க மறுபடியும் அந்த நியாயப்பிரமாணத்தையும் அந்த சட்ட திட்டங்களையும் அந்த விருத்த சேதனத்தையும் பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கிறீங்களேப்பான்னு இப்ப பவுல் பேசுறார் பாருங்க. இவ்விதமாய் ஆவிக்குரியவர்கள், நல்லா ஆரம்பித்தவர்கள், நல்லா சரியான விதத்திலே ஆரம்பித்தவர்கள் கூட ஒரு காலகட்டத்திலே மதத்துக்குள்ள போய் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்னன்னா, அந்த உறவிலே ஆரம்பித்தவர்கள் அந்த உறவை வளர்த்து கொள்ள தவறிவிட்டார்கள். அந்த உறவை நாளுக்கு நாள் வளர்த்து கொள்ள தவறிவிட்டார்கள். அந்த உறவை பரிபாலிக்க தவறிவிட்டார்கள். அந்த ஐக்கியத்தை வளர்க்க தவறிவிட்டார்கள். எங்கேயோ கொஞ்சம் மிஸ் பண்ணதுனால ஏதோ ஒரு ஓட்டை பிசாசுக்கு கிடைச்சு, அந்த ஓட்டையின் வழியாக மதத்தை உள்ள சொருகிட்டான் பாருங்க. மனிதனுடைய மனதுக்குள்ள, ஆவிக்குரியவருடைய மனதுக்குள்ள, ரட்சிக்கப்பட்டவருடைய மனதுக்குள்ள கூட மதம் வந்துருச்சு. ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, அருமையானவர்களே, தேவனோடுள்ள வாழ்க்கையெல்லாம் ஒரு சடங்காச்சாரமாய் மாறிவிட்டது, ஒரு ரொட்டீனா மாறிடுச்சு. ஆராதனை என்பது அது ஒரு கடமையாய் மாறிவிட்டது. ஞாயிற்றுக்கிழமை ஆனா நாங்கள் சர்ச்சுக்கு போவோம் பிரதர், சர்ச்சுக்கு போய் அட்டன் பண்ணலைன்னா எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் என்கிற ரீதியிலே ஆராதனையை கூட, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கூட ஒரு ரொட்டீனா மாற்றி விட்டான். உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு ஏக்கத்தோடு, ஒரு வாஞ்சையோடு, ஒரு விருப்பத்தோடு தேவனை நான் சந்திக்க போகிறேன், தேவனுடைய வார்த்தையை நான் கேட்க போகிறேன், தேவனோடு உறவாட போகிறேன், தேவன் என்னோடு கூட உறவாட போகிறார், தேவன் என்னோடு கூட அசைவாட போகிறார், என் ஆவியோடு கூட இடைவிட போகிறார், என் கேள்விகளுக்கு பதில் கொடுக்க போகிறார், என்னுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்க போகிறார் என்கிற அந்த ஆழமான உறவாடுகிற அனுபவத்துக்குள்ள வருவதற்காக சண்டே சர்வீஸில் அட்டென்ட் பண்றது இல்லை. இன்னைக்கு 1000 லட்சம் கோடி மக்கள் அருமையாலே ரொட்டீனா மாறிடுச்சு. உறவு போயிடுச்சு, மதம் வந்துருச்சு, மதம் வந்துருச்சு. இப்ப கர்த்தர் சொல்றாரு, ராஜ்யம் என்பது, ராஜ்யத்துக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, ராஜ்யம் என்பது உறவோடு தொடர்புடையது. ஸோ இந்த மதம் மனுஷனை பிடிச்சதுனால மனிதன் அருமையானவர்களே கர்த்தரை விட்டுட்டு தன்னுடைய சுய முயற்சியை அதிகமாய் நம்ப ஆரம்பித்து விட்டான். சுய முயற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறான். நல்ல கவனிங்க, தொடர்ந்து நான் இதை பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆவியானவர் இதை பேசும்படி உணர்த்துகிறார். இன்னும் பேச போறேன். கவனிங்கள், அநேக கேள்விகளுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கும்படி விரும்புகிறார். ஆண்டாண்டு காலமாய் அருமையாலே பிரயாசப்பட்டு தவிச்சு போய் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் ஆகப்படவில்லை. இதுதான் மதத்துக்குள்ள கிடக்கிற லட்ச மக்களுடைய சாட்சி. இதுதான் அவர்களுடைய அனுபவம் என்பதை இந்த காலவெளியில் ஞாபகப்படுத்துகிறேன். முழுவதும் பிரயாசப்பட்டும், வருஷம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒண்ணுமே ஆகப்படலை, சமாதானம் ஆகப்படலை, சந்தோஷம் ஆகப்படலை. அந்த தேவனை எங்களால் பார்க்க முடியல, தேவ பிரசன்னத்தை உணர முடியல, தேவ சமூகத்தை உணர முடியல. எங்க உள்ளத்துல ஊற்று பொங்க மாட்டேங்குது, உள்ளத்துல சந்தோஷம் இல்லை, எங்க இருதயத்துல ஒரு உற்சாகம் இல்லை. ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ கடமைக்கு வாழ்றது போல இருக்கிறது. ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் பிரதர், ஏதோ எங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது, அவ்வளவுதான். ஒரு கனி உள்ள வாழ்க்கை அல்ல, ஒரு திருப்தி உள்ள வாழ்க்கை இல்லை, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை இல்லை, மற்றவர்களை வாழ வைக்கிற வாழ்க்கை இல்லை. ஏன்னா உள்ள இருந்து எந்த ஊற்றும் பொங்கல, இந்த மரத்துல இருந்து ஒரு கனியும் இல்லை. ஆனா பிரயாசம் இன்னும் விடல, பிரயாசத்துக்கு மேல பிரயாசம். இவர்களா பிரயாசப்பட்டு சுய முயற்சி, சுய பிரயாசம். கடந்த வாரத்தில் பார்த்தோம், தண்டு வலித்து
அருமையான தேவனுடைய பிள்ளையே, காற்று எதிர்முகமாக இருக்கிறது. இதான் மதம். மதம் மதம் தண்டு வலின்னு சொல்லும். தண்டு வலின்னு சொல்லிட்டு காற்றை எதிர்முகமாக அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். மதம் உன்னால் அதை செய்ய முடியாது, உன்னால் அதை நிறைவேற்ற முடியாது, நீ அந்த கரை சேர முடியாத விதத்தில் காற்று உனக்கு எதிர்முகமாக அடிச்சு 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 கடைசியில் தண்டு வலிச்சு கையெல்லாம் வலிக்குது, மனசெல்லாம் வலிக்குது. பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கலையே, கரை போய் சேரலையே. எத்தனையோ ஆண்டுகளாக நடுக்கடலில் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். எத்தனையோ ஆண்டுகளாக நடுக்கடலில் தானே அந்த அலைகளினாலும் அந்த காற்றுகளினாலும் அந்த புயலினாலும் அலக்களிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோமே. நடுக்கடலில் புயல் நம்மை சூறாவளி சுற்றி சுற்றி அடிக்குதே. எப்போ நம்ம கரை போய் சேருவோம்? எப்போ நமக்கு ஒரு நல்வாழ்வு கிடைக்கும்? எப்போ நான் ஆண்டவரோடு ஐக்கியப்படுவேன்? எப்போ நான் ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்வேன்? எப்போ நான் அந்த திருப்தியான வாழ்க்கைக்குள்ளே வருவேன்? எத்தனை நாளைக்கு இந்த நடுக்கடல்லையே இந்த சூறாவளியிலே நான் சிக்கி நான் தவித்து கொண்டிருப்பேன் என்ற கேள்வியோடு நீ உட்கார்ந்திருப்பாயானால் உன்னோடு தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உன்னுடைய பிரயாசம், உன்னுடைய முயற்சி, உன்னுடைய எஃபர்ட், இதை நிறுத்திட்டு இயேசுவை படகுக்குள்ளே ஏற்று வாழ்க்கைக்குள்ளே ஏற்றிக்கொள். அவர் படகுல ஏறின மாத்திரத்தில், கடந்த வாரம் வாஸ்து காண்பித்தேன், உடனே நடுக்கடல்ல இருந்த அந்த படகு உடனே கரை போய் சேர்ந்தது. கப்பர்நகும் என்கிற கரை போய் சேர்ந்தது. சிட்டி ஆஃப் கம்ஃபர்ட், அந்த ஆறுதலின் அந்த பட்டணத்துக்குள்ளே போய் அந்த பட்டணத்தின் கரையை போய் பிடித்தது, உடனே பிடித்தது. எப்படி நடந்தது? அற்புதம். இயேசு உள்ள வந்துட்டார்னா அற்புதம். சூப்பர் நேச்சுரல் அற்புதமாய் கர்த்தர் காரியங்களை செய்கிறார். எப்படி அருமையானவர்களே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினாரோ, எப்படி 5 அப்போ 2 மீனை பல்லாயிரங்களுக்கு அருமையானவர்களே பங்கிட்டு கொடுத்தாரோ, அதுபோல் அற்புதங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே அற்புதமாய் கர்த்தர் செய்ய ஆரம்பிக்கிறார். லைஃப் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் நம்முடைய வாழ்க்கையை சந்திக்க ஆரம்பிக்கிறது. இயற்கைக்கு மேலான, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க ஆரம்பிக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அதை பார்க்க ஆரம்பிக்கிறோம், ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கிறோம். இது எப்படி ஆயிற்று? இது எப்படி நடந்துச்சு? எத்தனையோ ஆண்டுகளை நடக்காமல் இருந்துச்சு, எத்தனையோ வருஷ கணக்கா இப்படி எல்லாம் ஆகும்னு எனக்கு தெரியாது, இப்படி மாறும்னு எனக்கு தெரியாது, எப்படி மாறிச்சு, எப்படி ஆச்சு? இது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இது கர்த்தராலே ஆயிற்று, நம்மாலே அல்ல, நம்முடைய முயற்சினாலே அல்ல, நம்முடைய பிரயாசத்தினாலே அல்ல, நம்முடைய பக்தி மார்க்கலினாலே அல்ல, நம்முடைய மத சட்ட திட்டங்களெல்லாம் நம்ம கை கொண்டதுனால இல்ல, கர்த்தராலே ஆயிற்று. மகிமை அவருக்கு, கனம் அவருக்கு, கிரெடிட் அவருக்கு, ஆராதனை அவருக்கு. அவைதான் கடந்த வாரத்தில் சொன்னோம். இது அருமையானவர்களே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிரயாசப்பட்டு முயற்சி எடுத்து நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்துற வாழ்க்கை அல்ல. ஆராதித்து அவர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணுற வாழ்க்கை, ஆராதித்து அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற வாழ்க்கை. இது முயற்சி பண்ணி சாதிக்கிற வாழ்க்கை இல்லை. முயற்சி பண்ணி போய் அடியேன் பாருங்க எவ்வளவு பிரயாசப்பட்டு எவ்வளவு ட்ரை பண்ணி எவ்வளவு சாதிச்சிருக்கேன். சாதிக்கவே முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையாலே, ஆராதித்து துதித்து அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கை. இப்போ யாரெல்லாம் கர்த்தரை ஒதுக்கிட்டு நான் பிரயாசப்பட்டு, நான் பாடுபட்டு, நான் ஜெபம் பண்ணி, நான் உபவாசம் பண்ணி, நான் அதை செஞ்சு, நான் இதை இந்த நான் யாரெல்லாம் நான் போடுறாங்களோ அவங்க வாழ்க்கையெல்லாம் அருமையானவர்களே அந்த சிட்டி ஆஃப் கம்ஃபர்ட், அந்த ஆறுதலின் அந்த பட்டணத்துக்குள்ளே போக முடியாமல் தவித்து கொண்டே இருக்கிறார்கள், இனிமேலும் இருப்பார்கள். அதான் வருத்தமான விஷயம். இனிமேலும் அப்படித்தான் இருப்பார்கள். ஏன்னா புரிபடலை, சத்தியம் புரிபடலை, வார்த்தை புரிபடலை பாருங்க, வசனம் புரிபடலை பாருங்க. கவனிங்கள், சில வசனங்களுக்குள்ள போகலாம். லூக்காவின் சுவிசேஷம் தொடர்ந்து இதே கருத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். லூக்காவின் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9 வாசிக்கிறேன். லூக்கா 18:9. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி
மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். கவனிங்க, ஒரு உவமையை சொல்றாரு. 2 மனுஷர், 2 மனிதர்களை குறித்து பேசுகிறார். 2 கூட்டத்தை குறித்து பேசுகிறார். 2 விதமான மைண்ட் செட்டை குறித்து பேசுகிறார் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க. வெறும் இது 2 மனுஷன் சார்ந்த விஷயம் அல்ல. இது 2 மனிதர்களோடு முடிஞ்சு போற விஷயத்தை இவர் பேசலன்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இது இந்த உலகத்தில் இருக்கிற, விசேஷமாய் கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற 2 மைண்ட் செட். கிறிஸ்தவ உலகத்தில், ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற 2 மைண்ட் செட்டை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார். 2 விதமான கருத்துக்கள், 2 விதமான எண்ணங்கள். இது வெறும் 2 மனுஷன் இல்லை, 2 விதமான ஆப்போசிட் டைரக்ஷன்ல உள்ள 2 விதமான மைண்ட் செட்டை பற்றி பேசுறார் பாருங்க. ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். 2 பேர். இது இந்த 2 பேர் யாரு? ஒருத்தன் மதம். ஒருத்தனுக்கு மதம் ரொம்ப முக்கியம். அந்த மதத்தினுடைய சட்ட திட்டங்கள் ரொம்ப முக்கியம். அந்த சட்ட திட்டத்தின்படி செய்வது ரொம்ப முக்கியம். நான் செஞ்சிட்டேன்ற பெருமை ரொம்ப முக்கியம். கவனியுங்கள், கவனியுங்கள். நான் செஞ்சிட்டேன், நான் அதெல்லாம் செஞ்சிட்டேன், அதனால ஜெபம் பண்ண வந்திருக்கிற எனக்கு பதில் வரணும், பதில் கிடைக்கணும். இந்த ரூட்ல வர்றான் பாருங்க. மதத்தில் இருக்கிறவன் எல்லாம் இந்த ரூட் எடுக்கிறான். மத என்ன இருக்குதா, இதான் ரூட்டு. கவனிங்க, 2 மனுஷர், 10வது வசனம், 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். 2 பேருமே ஜெபிக்கத்தான் போனாங்க. கவனிங்க, 2 பேருமே ஜெபம் பண்ணத்தான் போனாங்க. 2 பேரையும் வெளிப்பிரகாரமா பார்த்தா பெருசா ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. 2 பேர் கையிலையும் பைபிள் இருந்துச்சு. 2 பேரும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருந்தாங்க. 2 பேரும் முக்காடு போட்டிருந்தாங்க. 2 பேரும் முழங்கால நின்னாங்க. 2 பேருமே ஜெபித்தார்கள். கவனியுங்கள், 2 பேருமே ஜெபித்தார்கள். ஜெபம் பண்ணும்படி 2 பேரும் தேவாலயத்துக்கு போனார்கள். பாருங்க, போன இடமும் ஒரே இடம், போன நோக்கமும் ஒரே நோக்கம். ஒருத்தன் தேவாலயத்துக்கும் இன்னொருத்தன் இன்னொரு ஆலயத்துக்கும் போகல, விக்கிரக ஆலயத்துக்கும் போகல. 2 பேருமே தேவாலயத்துக்கு தான் போனார்கள். 2 பேருமே ஜெபம் பண்ணும்படி தான் போனார்கள். ஆனா ஒருத்தனுக்குள்ள இருப்பது எல்லாம் மதம், இன்னொருத்தனுக்குள்ள இருப்பதெல்லாம் கிறிஸ்து, கிறிஸ்துவின் கிருபை. பெரிய வித்தியாசம் என்பதை இந்த காலவேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்துவாராக. ஒருத்தன் 100க்கு 100 மதத்துல நிறைஞ்சு போய் முழங்கால நிக்கிறான். அவனுடைய எண்ணம் வேற. பக்கத்துல முழங்கால் போட்டிருக்கிறானே, அவனுடைய எண்ணம் வேறு. இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரே சர்ச்சுக்குள்ள 2 விதமான எண்ணங்கள் உள்ள மக்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கவனிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். ஒரு மனிதனுக்குள்ள ஃபுல் ஆஃப் ரிலிஜியன், ஃபுல்லா மதம் உள்ள கிடக்குது. ஆகவே அவனுடைய எண்ணம் என்னன்னா, இப்போ 6வது வசனத்தை மறுபடி வாசிப்போம். மன்னிக்கவும், 9வது வசனத்தை வாசிப்போம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமை சொன்னார். மதம் பிடிச்சுக்கிருச்சுன்னா, மதத்தின் சட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான்னா, மத கொள்கைகளுக்குள்ள போய் ஒருத்தன் சிக்கிக்கிட்டான்னா, அவனுக்கு முதலாவது ஏற்படுகிற அவனுடைய ஆட்டிடியூட், அவனுடைய மனநிலை என்னன்னா, பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் அற்பமாய் எண்ண ஆரம்பிப்பான். மகா மோசமான மனநிலை. கிறிஸ்துவுக்கும் இந்த மனிதனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். ஒருத்தன் போய் மதத்துக்குள்ள சிக்கிக்கிட்டான்னா மற்றவங்களை எல்லாம் அற்பமா நினைக்கிறது.
நான் அதை பண்ணிட்டேன், நான் இதை பண்ணிட்டேன், நான் வெள்ளிக்கிழமை உபவாசம் இருக்கிறேன், இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், இத்தனை மணிக்கு நான் எழும்புறேன், இத்தனை ஆத்மாவை நான் ஆதாயப்படுத்தியிருக்கேன், அதை செஞ்சுருக்கேன், இதை செஞ்சுருக்கேன், அப்படி பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன். ஆல்வேஸ் நான் என்ன பண்ணேன், நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் என்ன பண்ண போகிறேன், நான் 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 நாங்கள் பிரயாசப்பட்டும். அதான் சீமோன், நான் கிறிஸ்து இல்லை, வார்த்தை இல்லை, கிருபை இல்லை, வல்லமை இல்லை, எதை பற்றி அவன் பேசல. நாங்கள் படகுல சீஷர்கள் எல்லாரும் போய் கொண்டிருக்கிறார்கள், சீஷர்கள், இயேசுவின் சீஷர்கள். அவனுடைய எண்ணமெல்லாம் என்னன்னா, நாங்கள் தண்டு வலிச்சு கரை போய் சேர்ந்துருவோம். நாங்க, எங்க பிரயாசம், எங்க புயம், எங்க கை. தாழ்த்தும்படி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். தாழ்த்த வேண்டும். பவுல் சொல்லுகிற வார்த்தையை திரும்ப 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 அறிக்கையிடணும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அநேகர் கரை போய் சேர முடியாம இருக்கிறதுக்கு காரணம் பாவம்னு நான் சொல்ல மாட்டேன், பாவம் இல்லை, மதம். மதம். நல்லவர்கள் நல்லவர்கள், வேதபாரர்கள் நல்லவர்கள், பரிசேயர்கள் நல்லவர்கள், ரொம்ப ரொம்ப நல்லவர்கள். அருமையாளே அவனுக்கு இருந்த சட்டம் திட்டம், அருமையாளே பிரமாணம், அதெல்லாம் அருமையாளே கடுமையானது, நல்லவர்கள். ஆனால் கிறிஸ்துவையோ, கிறிஸ்துவோடு உள்ள உறவையோ, கல்வாரியையோ, இரத்தத்தையோ குறித்த எந்த வெளிப்பாடும் இல்லை, எந்த வெளிச்சமும் இல்லை. தெய்வத்தோடு உறவில்லை. பிரமாணம் இருக்கு. பிரமாணம் இவனை அருமையாலே மற்றவர்களை விட்டு தனிமைப்படுத்துகிறது, தன்னை ரொம்ப உயர்வாய் நினைக்க வைக்கிறது, மற்றவர்களை அற்பமாய் நினைக்க வைக்கிறது. இப்போ ஜெபம் கேட்கப்படாது. கவனிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். இவர் பெரிய பாவம் செய்யல. நம்ம நினைக்கிற மாதிரி பாவம்ன்ற லிஸ்ட் போட்டு நம்ம சொல்றோம் பாருங்க, சிகரெட் குடிக்கிறது, பீடி குடிக்கிறது, பொய் சொல்றது, உபச்சாரம் பண்றது, வேசித்தனம், ஒரு பாவமும் செய்யல. ஒரு பாவமும் இந்த பரிசேயன் செய்யவில்லை என்பதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். ஒரு பாவமும் செய்யல. ஆனா பிரச்சனை என்னன்னா, இவன் ஜெபம் கேட்கப்படல, இவனுடைய ஜெபம் கேட்கப்படல. ஆகவே கவனிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். பாவம் செய்யறது இல்லை, மதத்துக்குள்ள போய் சிக்கிக்கிட்டோம்னா அருமையாலே உறவு அற்று போய் விடுகிறது. உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. ராஜ்யம் உறவை குறித்து பேசுகிறது, மதம் சட்ட திட்டங்களை குறித்து பேசுகிறது, சட்ட திட்டங்கள் நியாய பிரமாணத்தை குறித்து பேசுகிறது. ஆகவே பிரமாணமா உறவா, இதுல தான் நிற்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். மதமா ராஜ்யமா? மதமா ராஜ்யமா? நீ மதத்தில் இருக்கிறியா, ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறியா? ராஜ்யம் ராஜ்யத்துக்கும் மதத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ராஜ்யத்தினுடைய வாழ்க்கை முறையை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கவனிங்கள். ஒரு ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படியாக, ராஜ்யத்தை இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கும்படியாக, பிசாசின் ராஜ்யத்தை அழிக்கும்படியாக கடைசி சொட்டு ரத்தமும் இந்த பூமியிலே சிந்தப்பட வேண்டியது இருந்தது. சிந்தினார். மதத்துக்காக சிந்தவில்லை, ராஜ்யத்துக்காக சிந்தினார். ராஜ்யம் இந்த உலகத்தில் கட்டப்பட வேண்டும், ராஜ்யம் இந்த உலகத்திலே விரிவடைய வேண்டும், ராஜ்யம் பெருக, ஒரே நோக்கம். மதம் இல்லை. அருமையானவர்களே, மதம் என்பது அவருடைய மனதிலேயே இல்லை. மதத்தை குறித்து பேசவே இல்லை. இன்னும் சொல்ல போனா மத தலைவர்களை பார்த்து அருமையானவர்களே எரிஞ்சு விழுந்தார். நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க. பிரமாணத்தை பிடிச்சிக்கிட்டு யாராவது வந்தான்னா அருமையானவர்களே அது கத்தட்டே வர முடியாத அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே கவனிங்கள். 11வது வசனம். இப்ப 2 பேரும் தேவாலயத்துக்குள்ள இருக்கிறாங்க, 2 பேரும் ஜெபிக்கிறார்கள். ஒருவனுடைய மனநிலை என்ன, ஒருவன் எப்படி ஜெபிக்கிறான் என்பதை கவனிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். 11வது வசனம். பரிசேயன் நின்று, தேவனே நான், பாருங்க, பரிசேயன் நின்று தேவனே அப்படி கூப்பிட்டான், தேவனே அப்படி கூப்பிட்டான். இப்போ ஆயக்காரனை பாருங்க, 13வது வசனம். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு தேவனே, அவன் கூப்பிட்டதும் தேவனே தான், இவன் கூப்பிட்டதும் தேவனே தான். 2 பேரும் தேவனே தான் கூப்பிட்டாங்க. 2 பேரும் ஒரே தேவனை தான் கூப்பிட்டாங்க.
இவைகள் எல்லாம் ரொம்ப முக்கியமான பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இவன் ஆயக்காரன் யெகோவா தேவனை கூப்பிட்டான், பரிசேயன் வந்து வேற தேவனை கூப்பிட்டான். அப்படி போடலை பைபிளில், அப்படி வேதம் சொல்லலை. அவன் வேற கோயிலுக்கு போகல, ஒரே கோயில், ஒரே தேவாலயம், ஒரே சர்ச்சு, ஒரே சர்ச்சில் மெம்பர்ஸு, ரெண்டு பேரும் ஒரே தேவனை நோக்கி தான் கூப்பிட்டார்கள். ஒரே தேவன் ஒருவனுடைய ஜெபத்துக்கு பதிலளித்தார், இன்னொருடைய ஜெபத்துக்கு பதிலளிக்காமல் விட்டு போனார். ஒருவன் கரை போய் சேர்ந்தான், இன்னொருவன் கரையை பிடிக்க முடியல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். ஆகவே நம்முடைய மனநிலை என்ன? சர்ச்சுக்கு வர்றோமா, முழங்கால் போடுறோமா, பாட்டு பாடுறோமா, கர்த்தரை கூப்பிடுறோமா, நல்லது, இதெல்லாம் தேவை. ஆனா இதை விட முக்கியம் மனநிலை. அதுக்குத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ராஜ்யத்தின் மனநிலை வேறு, மதத்தின் மனநிலை வேறு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரும்ப 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 ஆவியானவர் நல்ல அருமையானவர்களை வச்சு உள்ளே இறக்கும்படி விரும்புகிறார். மதத்துக்குள்ள போய் சிக்கிக்கிடாதீங்க. இந்த சபை மக்கள், தேவனுடைய பிள்ளைகள் மதத்துக்குள்ள போய் சிக்கக்கூடாது. பாருங்க, தேவனே கூப்பிடுறான். 11வது வசனம், பரிசேயன் நின்று தேவனே நான், அங்கதான் பாயிண்ட், நான், அங்கதான் ஆரம்பம். நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, ஸ்தோத்திரம்லாம் கூட வருது வாயில, ஸ்தோத்திரம் வருது. ஆனா இந்த ஸ்தோத்திரம் மதத்திலிருந்து வர்ற ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கவனிங்க, கவனிங்க. அதனால்தான் 100 ஸ்தோத்திரம் போட்டுட்டேன், 500 ஸ்தோத்திரம் போட்டுட்டேன், 1000 ஸ்தோத்திரம் போட்டேன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் அருமையானவர்களே மத சடங்காய் மாறிவிட்டது அநேகருடைய வாழ்க்கையில. அநேகருடைய வாழ்க்கையில மத சடங்கு. டெய்லி 1000 ஸ்தோத்திரம் போட்டுருவோம் பிரதர். மத சடங்கு, மத சடங்கு சம்பிரதாயமா செய்யக்கூடாது. மறந்து விடுங்கள், தூக்கி தூர எறியுங்கள். இன்னைக்கு ஸ்தோத்திரம் வருதுன்னா கல்வாரியை நினைத்து, சிலுவையை நினைத்து, இரத்தத்தை நினைத்து, ஆண்டவரே நீ ரத்தம் சிந்தினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இல்லை, அது கூட தப்பு. நீ ரத்தம் சிந்தினதுக்காக ஸ்தோத்திரம் இல்லை, எனக்காக ரத்தம் சிந்தினதுக்காக நன்றி, ஸ்தோத்திரம். அதுதான் உண்மையான ஸ்தோத்திரம் என்பதை இந்த காலைவேளை கர்த்தருடைய ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார். நீர் மரித்ததுக்காக ஸ்தோத்திரம் இல்லை, எனக்காக மரித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக ரத்தம் சிந்தினீரே, எனக்காக ஜீவனை கொடுத்தீரே, என்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டீரே, என்னுடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டீரே. சும்மா உட்காந்துக்கிட்டு ஸ்தோத்திர பலி சொல்லிட்டேன் பிரதர், டெய்லி 1000 ஸ்தோத்திரம், டெய்லி 500 ஸ்தோத்திரம் சொல்லிடுவோம் பிரதர். இதெல்லாம் அருமையாகவே மத சடங்காக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனிங்க. அதனால தான் இதெல்லாம் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கிறேன், திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கிறேன். எதையுமே யோசிக்காம, எதையுமே சிந்திக்காம சும்மா 1000 ஸ்தோத்திரம் சொல்லிட்டா அற்புதம் நடக்கும்னு அருமையானவர்களே தவறான போதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் மனசை கழுவணும், எண்ணங்களை கழுவணும். கலாத்தியரை போல எங்கேயாவது போய் சிக்கிக்கிடாதீங்க கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். பிரமாணத்தில் போய் சிக்கிக்கிடக்கூடாது. 1000 ஸ்தோத்திரம் பண்றது கூட ஒரு பிரமாணமாய் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சான்ஸ். ஆகவே கவனிக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் கவனமாக இருக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். உறவு, 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 ஐக்கியம். அங்க வா, அங்க வா. அருமையான தேவனுடைய சொல்றான் பாருங்க, நான் வந்து பரிகாரர் மாதிரி நான் இல்லை, அநியாயக்காரர் மாதிரி நான் இல்லை, விபச்சாரக்காரர் மாதிரி நான் இல்லை, இந்த ஆயக்காரணமாலும் நான் இல்லை ஆண்டவரே. என்ன பாருங்க, என்ன விதமான மதம் வந்து இப்படித்தான். மதத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்க வைக்கும். That is religion. That is religion. ஒருவரை ஒருவர் கம்பேரிசன் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள்லாம் இதுலேருந்து வந்தவங்க தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ண, நான் எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணேன், நீ எத்தனை ஸ்தோத்திரம் போட்ட, நான் எத்தனை ஸ்தோத்திரம் போட்டேன், நீ எத்தனை மணிக்கு எந்திரிச்ச, நான் இதே தான் காலம். ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா ஒரு விசுவாசியை பார்த்துட்டா இதே தான் பாருங்க. நீ எத்தனை மணி நேரம், நான் எத்தனை மணி நேரம், நீ எத்தனை ஸ்தோத்திரம், நான் எத்தனை. கம்பேரிசன், கம்பேரிசன். அவரை விட 10 நிமிஷம் நான் அதிகமாக ஜெபம் பண்ணிட்டா அவ்வளோதான், தலகால் புரியாது, தலகால் புரியாது. ஒரு வாரத்துக்கு அடே அப்பா
அவரை காட்டிலும் நான் 1/2 மணி நேரம் சேர்த்து ஜெபம் பண்ணிட்டேன், அவரை விட நான் 1 மணி நேரம் சேர்த்து ஜெபம் பண்ணிட்டேன். எல்லாம் ரபிஷ், குப்பை, தூக்கி தூர எறியணும். அருமையானவர்களே, 1/2 மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ணாலும் அவருடைய கிருபையினால ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிற, 1 மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ணாலும் அவருடைய கிருபையினால ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிற. இப்போ நம்ம ஸ்தோத்திரம் பெருசு இல்லை, ஸ்தோத்திரம் பண்ண வைத்த அவருடைய கிருபை மகா பெரியது. மனம் ஆழமாய் இந்த மாதிரியான எண்ணங்களை மனதில் பதிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு அன்பின் தகப்பனை போல உங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். போயிடாத, போய் சிக்கிக்கிடாத. பாருங்க, கவனிங்க, 12வது வசனம். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். பாவம் பண்ணினான் போடல, எந்த பாவமும் பண்ணலை, உபச்சாரம் வேசித்தனம் பண்ணான் போடலை. ஆனால் ஆட்டிடியூட் மனநிலை, ஆட்டிடியூட் ஆஃப் ரிலீஜியன், ரிலீஜியஸ் மைண்ட் செட். இப்போ இவன் என்ன இடத்துக்கு வந்துட்டான்னா, என்ன விதமான மனநிலைக்கு வந்துட்டான்னா, என்னை பாருங்க, நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன்னு பாருங்க, இவ்வளவு செஞ்சதுனால கண்டிப்பா எனக்கு நீங்க செஞ்சுதான் ஆகணும். டிமாண்டு. என்னை பாருங்க, என் கிரியையை பாருங்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு, கல்வாரியை பாரு, சிலுவையை பாரு, இரத்தத்தை பாரு, உனக்கு வாழ்வு உண்டு. நீ காலமெல்லாம் உன்னைத்தான் நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற. நீ உன்னை பார்க்கறது மாத்திரமல்ல, கர்த்தரும் உன்னை பார்க்கணும்னு நீ பிடிச்சி இழுக்கிற. உன்னுடைய நற்கிரியைகளை, உன்னுடைய தான தர்மங்களை, உன்னுடைய பிரயாசங்களை, உன்னுடைய முயற்சிகளை பார்க்கணும்னு அவரையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிற. அதான் மதம். இன்னைக்கு இந்திய தேசத்தில் கோடிக்கணக்கான மக்கள் அருமையாலே மற்ற மதங்களிலே இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது கடவுளுடைய பார்வையை இழுத்துறணும், கடவுளுடைய அந்த அவருடைய கண்ணை நம்ம பக்கம் இழுத்துறணும். என்னன்னாலும் செய்யலாம். அதுக்காக என்னென்ன முயற்சி இருக்குதோ, எவ்வளவு தூரம் நம்ம சரீரத்தை வருத்தணுமோ, எவ்வளவு தூரம் நம்முடைய பாடியை வருத்தணுமோ, என்ன வருத்தணும்னாலும் நான் வருத்துறேன், எவ்வளவு வருத்தம்னாலும் நான் வருத்திக்கிறேன், எவ்வளவு வேதனை நான் அனுபவிக்கிறனாலும் அனுபவிக்கிறேன், எவ்வளவு அருமையானவர்களே வலிய நான் தாங்கினாலும் தாங்கிக்கிறேன். ஆனா இப்படியாவது கடவுளுடைய கண்ணி என் மேல படணும். மதம். இப்ப கிறிஸ்தவம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, எல்லா வருத்தங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் தன்னை வருத்தினார். வேதனைகளை அவர் ஏற்றுக்கொண்டார், வலிகளை அவர் ஏற்றுக்கொண்டார், காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். இப்ப கர்த்தர் சொல்றாரு, உன்னை பார்க்கறத நிறுத்து, உன் பிரயாசத்தை நிறுத்து. நீ பிரயாசப்படுறதுனாலதான் அந்த பிரயாசத்தை நீயும் பார்த்துக்கிட்டு இருக்கிற, அவரையும் பார்க்கறதுக்கு இழுக்கிற. கர்த்தர் இந்த காலவேளை நம்முடைய கண்களை மறுபடி திறப்பாராக. இதுல இருந்து கண்டிப்பா அருமையான சபை வெளியே வரணும்னு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளை கவனிங்க, என்னை பார். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பார்க்கறது இருக்கட்டும், நீ என்னை பார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கமடையவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு கூட்டம் அவரை பார்க்காம தங்களையே நோக்கி பார்க்கிறார்கள், அவர்கள் முகங்கள் கண்டிப்பா வெட்கப்பட போகிறது. மதம் உன்னை வெட்கப்படுத்திடும். திட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள், மத சட்ட திட்டங்கள் எல்லாம் உங்களை வெட்கப்படுத்திடும். உறவு கர்த்தர் சொல்றாரு, உறவுக்குள்ள வா. அந்த கல்வாரியை பார்த்து, அந்த சிலுவையை பார்த்து, அந்த ரத்தத்தை பார்த்து, அந்த மரணத்தை பார்த்து, அந்த தேவன் உனக்காகப்பட்ட பாடுகளை பார்த்து, அந்த தேவனோடு உறவோடு, தேவனுடைய உறவுக்குள்ள வா. அப்படி உறவுக்குள்ள வரும் பொழுது நீ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நீ பிரயாசப்பட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உனக்குள்ளே வந்து உன்னை வாழ வைக்கிறவர் அவர் எதிர்பார்க்கிற
அந்த தெய்வீகமான காரியங்களை நீ ஓம் பிரயாசத்தினால செய்ய முடியாது என்பதுதான் பழைய ஏற்பாடு முழுவதும் நமக்கு போதிக்கிற போதனை. ஒருத்தனும் செய்ய முடியாது, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ஆனா இவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த பரிசேயன் என்ன நினைக்கிறானா, தன்னை நீதிமான் என்று நம்புகிறான். அதுதான் வேதனை, அதுதான் வேதனை. நானே எல்லாத்தையும் செஞ்சிருவேன், நானே பிரயாசப்பட்டு நானே காரியங்களை செஞ்சு ஆண்டவர் என்னுடைய ஜெபத்துக்கு பதிலை கொடுக்க வச்சிருவேன். வைக்க முடியாது. தேவன் நீ ஒரு பாக்ஸுக்குள்ள அவரை பூட்ட முடியாது. உன் பிரயாசமும் உன்னுடைய கர்மங்களும் உன்னுடைய தர்மங்களும் நீ செய்கிற நற்கிரியைகளும் அவரை செய்ய வைக்க முடியாது. இன்னைக்கு நம்ம ஏதாவது செய்கிறோம்னா அதுக்கு அவருடைய உதவி இல்லாமல் செய்ய முடியாது என்கிற இடத்துக்கு வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். என்னாலே அல்லாமல் உங்களால் சில காரியங்கள் செய்ய முடியாதுன்னு சொல்லல. என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றும். அதுல ஜெபம் அடக்கம், அதுல உபவாசம் அடக்கம், அதுல ஊழியம் அடக்கம், அதுல தசமா கொடுக்கிறது அடக்கம், அதுல எல்லாமே அடக்கம். என்ன செய்யணும்னாலும் உம்முடைய உதவி இல்லாமல் என்னால் செய்ய முடியாது ஆண்டவரே. ஐ நீட் யுவர் ஹெல்ப். இன்னைக்கு மனுஷன் அந்த இடத்துக்கு வர்றானோ, அந்த இடத்துக்கு வந்து தங்கள் படகுல அவரை தூக்கி உட்கார வைக்கிறாங்களோ, உடனே படகு கரையை பிடித்தது. அருமையான அந்த இளைப்பாறுதல், அந்த ரெஸ்ட் மைண்ட் செட் ஆஃப் ரெஸ்ட்டுக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு போக விரும்புகிறார். இல்லைன்னா காலமெல்லாம் இப்படித்தான். நான் அப்படி செஞ்சுட்டேன், நான் இதை செஞ்சேன், நான் அதை செஞ்சேன், நான் அதை பண்ணேன், நான் இதை பண்ணேன், நான் அப்படி பண்ணேன், நான் இப்படி பண்ணேன், அவங்கள மாதிரி நான் இல்லை, இவங்கள மாதிரி நான் இல்லை, அவங்கள விட நான் பரிசுத்தவான், இவங்கள விட நான் பரிசுத்தவாட்டி, அவங்கள மாதிரி நான் பேசுறது இல்லை, இவங்கள மாதிரி ஃபர்கெட் இட். தூக்கி தூர எறிங்க அருமையானவர்களே. இப்படிப்பட்ட எண்ணம் உள்ள வந்துருச்சுனாலே எங்கேயோ திசை மாறிட்டோம்னு அர்த்தம். எங்கேயோ திசை மாறிட்டோம், டைரக்ஷன் மாறிட்டோம், கரை போய் சேர மாட்டோம். கரை போய் சீரியஸான விஷயம், சீரியஸா அருமையாலே சிந்திக்க வேண்டிய விஷயம், சீரியஸா கவனிக்கணும். கரை போய் சேர மாட்டோம். காலமெல்லாம் நடுக்கடல்ல இருந்து சூறாவளியில் அகப்பட்டு கொண்டே இருப்போம். இப்ப கர்த்தர் சொல்றாரு, உன்னை நீ மறந்துரு, உன்னை நீ நான் அல்ல, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? செத்துட்டேன், நான் செத்துட்டேன், அவ்வளவுதான். இப்ப நான் ஏதாவது செய்யறேன்னா, நான் ஏதாவது அவன் சொல்றாரு, ஆயினும் பிழைத்திருக்கிறேன், அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. பிழைத்திருக்கிறது எப்படி பிழைச்சிருக்கிறேன் தெரியுமா? அவர் மேல வைக்கிற விசுவாசம். அதெல்லாம் நான் பேச போறேன் வருகிற நாட்கள்ல. அவர் மேல வைக்கிற விசுவாசம் அப்படின்னா என்ன? எனக்கு பிழைப்பை கொடுக்கிறவர் அவர், என்னை ஜெபிக்க வைக்கிறவர் அவர், பிரசங்கிக்க வைக்கிறவர் அவர், ஊழியம் செய்ய வைக்கிறவர் அவர், உபவாசிக்க வைக்கிறவர் அவர், பாட வைக்கிறவர் அவர், நற்கிரிகளை செய்ய வைக்கிறவர் அவர், தர்மம் கொடுக்க வைக்கிறவர் அவர். எதுவுமே என்னால வந்ததல்ல, எல்லாம் அவராலே வந்தது. சகலமும் அவர் மூலமாய் அவருக்கென்று உருவாக்கப்பட்டது, அவராலே உருவாக்கப்பட்டது. இந்த ஒரு இடத்துக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அத்தனை விசுவாசிகளும் அத்தனை ஊழியர்களும் இந்த நாட்களை வர வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். இவன் பாருங்க, மதத்துக்குள்ள போய் சிக்கினதுனால மனப்பான்மை எப்படி மாறி போயிடுச்சு. அங்க பார்க்குறான், இங்கே பார்க்குறான், சுற்றி பார்க்குறான், தன்னை பார்க்குறான், அவரை பார்க்க மாட்டேங்கிறான். பக்கத்தில் இருக்க ஆயக்காரனை பார்க்குறான், ஆயக்காரனை பார்த்தோன்னா அப்போ அவனை விட நான் எவ்வளோ பெட்டர்யா, அந்த சிஸ்டரை விட நான் எவ்வளோ பெட்ரு, இந்த பிரதரை விட எவ்வளவோ பெட்ரு. ஃபர்கெட் இட், மறந்துடுங்க. மதத்துக்குள்ளே சிக்கி கிடக்குறீங்க. சர்ச்சுக்குள்ளே வந்துட்டா அவரையும் இவரையும் பார்க்கணும், அவரை பார்க்கணும். ஆராதனைக்குள்ளே வந்துட்டா அவர் மாத்திரமே கண்ணில் தெரியணும், அவர் மாத்திரமே சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து, உயிர் தெளிந்த கிறிஸ்து, உனக்காக ஜீவனை கொடுத்த கிறிஸ்து, முழுக்க 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 அவர். இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறோம் நான் அவர், சோத்தோட பலத்தோட இருக்கிறோம் நான் அவர். அவருடைய கிருபை, அவருடைய தயவு. நான் ஏன் முயற்சியில ஜெபத்துக்கு பதில வாங்குறது இல்லை? கிருபையினால. கிருபைக்கு என்னை தாழ்த்தும் போது, கிருபைக்கு முன்னால என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அந்த கிறிஸ்துவோடு கூட உறவிலே வளரும் போது பாருங்க, வாசிப்போம் 13வது வசனம். ஆயக்காரன் இவன் யார்? இவன் ராஜ்யத்துக்கு அடையாளமாக இருக்கிறவன் அல்லது உறவுக்கு அடையாளமாக இருக்கிறவன்.
பரிசேயன் மதத்துக்கு அடையாளமாக இருக்கிறவன், மத சட்ட திட்டங்களுக்கு அடையாளமாக இருக்கிறவன். எல்லாருமே அல்ல கர்த்தர் அற்புதமாக நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். வாசிங்க. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் இவனால் கண்ணை கூட திறக்க முடியல. அருமையானவர்களே, கண்ணில் இருந்து தார தாரையா கண்ணீர் வருகிறது. பாருங்க, கர்த்தருடைய அன்பை நினைக்கிறவர்கள், கர்த்தருடைய கிருபையை நினைக்கிறவர்கள், கர்த்தருடைய இரக்கத்தை நினைக்கிறவர்கள், இந்த சிலுவையின் அன்பை நினைக்கிறவர்கள் கண்ணில் இருந்து கண்ணீர் வராமல் இருக்க முடியாது. இது அதெல்லாம் விட்டுட்டு நான் இப்படி பண்ணியிருக்கிறேனாக்கும், நான் அப்படி பண்ணியிருக்கிறேனாக்கும், நான் அதை சாதிச்சிருக்கிறேனாக்கும், நான் இதை செய்துட்டேனாக்கும், இந்த இதே மைண்டெல்லாம் வண்ட முழுவதும் இதுதான் அநேகருக்கு நிறைஞ்சு கிடக்கிறதுனால கல்வாரியை குறித்த வெளிப்பாடு இல்லை, சிலுவை குறித்த வெளிப்பாடு இல்லை. அருமையானவர்களே, கண்ணை ஏறெடுக்க துணியாமல் அவன் சொல்கிறான் பாருங்க, தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். என்ன சொல்கிறான் தெரியுமா? ஆண்டவரே, ஐ நீட் யுவர் ஹெல்ப். எனக்கு உங்கள் உதவி தேவை, எனக்கு உங்கள் ஒத்தாசை தேவை. ஐ நீட் யுவர் கிரேஸ். திஸ் இஸ் வாட் த லைஃப் ஸ்டைல் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் இதுதான் என்பதை இந்த காலையிலே உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இதுதான் லைஃப் ஸ்டைலு. இது நான் எப்படி பண்ணிட்டேன், நான் அதை பண்ணிட்டேன்னா இதை கிருபையாக இருங்க ஆண்டவரே. நான் ஜெபம் பண்ணுறதுக்கு கிருபதாரும் ஆண்டவரே, சர்ச்சுக்கு வர்றதுக்கு கிருபதாரும் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறதுக்கு கிருபதாரும் ஆண்டவரே. ஐ நீட் யுவர் ஹெல்ப். அன்றைக்கு அருமையானவர்களே, சீமோன் பேதுரு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என நீங்கள் சொல்லிட்டா அது நடக்கும். உங்கள் வார்த்தை, உங்கள் உதவி, உங்கள் ஒத்தாசை, உங்கள் வார்த்தையின்படி நான் செய்யும்போது அந்த வார்த்தைக்கு பின்னால் உங்கள் உதவி இருக்குது. அவனிங்க ஆவியானவர் பேச விரும்புகிறார். இது நான் பிரயாசப்பட்டு ஃபெயிலியர், என் பிரயாசம் ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டு ஐ ஆம் அ டோட்டல் ஃபெயிலியர், ஐ ஆம் டோட்டல் ஃபெயிலியர். அவ்வளோதான், ஒத்துக்கொள்ளணும். கர்த்தருடைய சமூகத்தில் ஒத்துக்கொள்ளணும். ஐ ஆம் அ டோட்டல் ஃபெயிலியர். என் மத சட்ட திட்டமெல்லாம் டோட்டல் ஃபெயிலியர், ஜீரோ. ஒரு மார்க் கூட வாங்க முடியல, ஒரு மார்க் கூட வாங்க முடியல. அதான் வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏன்னா என் பிரயாசம், என் முயற்சி, நானு 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 நானு. கவனிங்கள் அருமையானவர்களே, இப்படித்தான் இந்த அதே மாதிரி தான் பாருங்க 18வது வசனம், அதே லூக்கா 18 தான் அந்த இது ஒரே ஒரு சப்ஜெக்ட் மாதிரி கொண்டு போறாரு பாருங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதான் கேள்வி பாருங்க. அவனுக்கு கேள்வி அதுதான், நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், நான் அடுத்து அந்த உங்க ஆசீர்வாதத்தை பெறதுக்கு, அந்த நித்திய ஜீவனை நான் என்ன செய்யணும்? எல்லாம் செஞ்சிட்டேன், அடுத்து சொல்லுங்க, அடுத்து இன்னொன்னு சொல்லுங்க, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. மதம் தன்னை உயர்த்துகிறது, தன் முயற்சியை உயர்த்துகிறது, தன்னுடைய பிரயாசத்தை மேலே தூக்குகிறது. கர்த்தர் கண்டுபிடிச்சிட்டாரு, மனநிலையை கண்டுபிடிச்சிட்டாரு. கவனிங்க, மனநிலையை கண்டுபிடிச்சிட்டார் பாருங்க. அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் நான் கை கொண்டிருக்கிறேன். இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஐ ஆம் பெர்ஃபெக்ட். நான் அதெல்லாம் பண்ணிட்டேன், நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், நான் எல்லாம் பெர்ஃபெக்டாக பண்ணிட்டேன்.
அது பண்ண முடியாதுன்னு தான் அவர் வந்தார். அது மனுஷனால் பண்ண முடியலைன்றதுனால தான் அவர் இறங்கி வந்தார். இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு வந்தார். அவர் வந்த பிறகு நீ அங்கே போய் நின்றுக்கிட்டு நான் அதை பண்ணிட்டேன், நான் இதை பண்ணிட்டேன், ரபிஷ், குப்பை. நம்முடைய நீதி அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. ரொம்ப மோசமான வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அருமையால ஒரிஜினல்ல நான் அதை சொல்ல விரும்பலை. அழுக்கான தமிழில் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. அழுக்கான அது அருமையான இதை பக்கத்திலே போக முடியாது. சுய நீதி பின்னால் நான் பேச போறேன் வருகிற நாட்கள்ல. எல்லாம் நான் கை கொண்டிருக்கிறேன் பாருங்க சொல்றான், எல்லாம் பெர்ஃபெக்ட், எல்லாம் பெர்ஃபெக்ட். அடுத்து என்ன செய்யணும், இதெல்லாம் அடுத்து என்ன செய்யுங்கன்னு சொல்லுங்க, அதையும் நான் செஞ்சிருவேன். இப்போ இவருக்கு ஐயாவுக்கு என்னன்னா, எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. கவனிங்க, யாருடைய உதவியும் தேவையில்லை என்கிற எண்ணத்தை பிசாசு உள்ள விதைச்சிட்டான் மதத்தின் மூலமாக. நானே பிரயாசப்பட்டு கடவுளையே வளைச்சிருவனாக்கும், கடவுளுடைய காதையை திருப்பிடுவனாக்கும். நான் யாருன்னு நினைச்சிங்க, எவ்வளோ பெரிய ஆளுன்னு நினைச்சிங்க. அதான் அதனால தான் இவனிடத்துல வித்தியாசமாக பேசுகிறாரு. இதை படிச்சுட்டு அருமையானே எல்லா பணக்காரனையும் கர்த்தர் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு வர சொல்லிட்டாருன்னு சிலர் தப்பா அருமையானே வியாக்கியானப்படுத்திட்டாங்க. எல்லா பணக்காரர்களையும் அப்படி சொல்லவில்லை என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். இந்த பணக்காரனை சொன்னார், ஏன்னா இவன் என்னன்னா எல்லாம் நான் சம்பாதிச்சனாக்கும், எல்லாம் நான் பர்ஃபெக்டாக வாழ்ந்து பர்ஃபெக்டாக செஞ்சு எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக கடைபிடிச்சு அந்த என்னுடைய பர்ஃபெக்டை வச்சு தான் கடவுள் என்னை ஆசீர்வச்சிருக்கிறார். கடவுள் என்னை ஆசீர்வச்சிருக்கிறார். எதனால ஆசீர்வச்சிருக்கிறார்னா 10 கற்பனைகளையும் தப்பாமல் கடைபிடிச்சதுனால. மைண்ட் செட்டு இன்னைக்கு உன்னை ஆசீர்வச்சிருக்கிறார்னா அது உன் கை பலத்தினால் அல்ல, உன்னுடைய பரிசுத்தத்தினால் அல்ல, உன்னுடைய பக்தியினால் அல்ல, அவருடைய கிருபையினால். இந்த இடத்துக்கு வரணும், தாழ்த்தணும். இவங்கிட்ட பேசுறார் பாருங்க, என் சொல்றான், அதற்கு அவன் இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அதை இந்த பரிசேய மாதிரியே தான் இவன். பரிசேயனுடைய மனநிலை, மதத்தினுடைய மனநிலை. இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. கவனியுங்கள், ரொம்ப முக்கியமான சத்தியம். மதத்தை பின்பற்றுகிற அத்தனை பேரையும் பார்த்து, மத சட்ட திட்டங்களை பின்பற்றி எப்படியாவது கரை போய் சேர்ந்துடலாம், ஜெயிச்சிடலாம், வெற்றி பெற்றுடலாம், பரிசுத்தமாயிரலாம், முன்னேறிடலாம் என்று மதத்தை, மத சட்டங்களை கன்னிங்கா அந்த மத சட்டங்களின் வழியாய் தன்னுடைய முயற்சியை, தன்னுடைய பிரயாசத்தை நம்பிக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தரிடத்திலிருந்து வர்ற ஒரே பதில், கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒரே பதில், இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. அந்த குறைவு என்னன்னு சொல்லுங்க ஆண்டவரே, அந்த குறைவு என்னன்னு சொல்லுங்க, இப்பயே முடிச்சிடுறேன், அதையும் சரி பண்ணிடுறேன். ஒருவேளை அவர் சொல்லி நீ அதை கரெக்ட் பண்ணிட்டு வந்தா நாளைக்கும் சொல்லுவார், இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. மாறாத பிரமாணம் என்பதை இந்த காலவிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்ல விரும்புகிறார். இப்போ பிரசங்க கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. மிகுந்த எச்சரிப்போடு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும். இது மதம் இல்லை, உறவு. அதான் கர்த்தர் இங்க பேசுறார் பாருங்க. உன் பிரயாசம், உன்னுடைய முயற்சி, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. என்ன குறை சொல்றாரு? உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் அதிக ஐஸ்வர்ய உள்ளவன் ஆனபடினால் இதை கேட்டபோது மிகுந்த துக்கமடைந்தான். துக்கமடைந்து இன்னொரு எழுதப்பட்டிருக்கிறது, போய்விட்டான். துக்கத்தோடே போய்விட்டான். மதம் ஓவரா பிடிச்சிருச்சுன்னா உறவுக்குள்ள வர்றது ரொம்ப கஷ்டம். நான் சொல்லட்டுமா, இவன் கர்த்தருக்கு பின்னால வர்றேன்னு ஒப்பு கொடுத்துருந்தான்னா, தன்னை அர்ப்பணிச்சிருந்தான்னா, தரித்திரருக்கு கொடுக்கிற இருதயத்தை அவரே கொடுத்திருப்பார். எல்லாத்தையும் விட்டு சகை கொடுத்தான் பாருங்க.
இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு ஆண்டவர் சொன்னார். அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் ஒன்றும் சொல்லலை, அவர் எதையும் கொடுன்னு சொல்லலை. அவனே எடுத்து நாளத்தனையான கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு கொடுத்தான் பாருங்க. எப்படி கொடுத்தான்? கொடுக்க வச்சார். அந்த உறவு கொடுக்க வச்சது கிறிஸ்து கொடுக்க வச்சார். கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவனதுனால கொடுக்க வச்சார். கொடுத்தான், கட்டாயப்படுத்தலை, அவனே செய்தான். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஜெபிக்கிறது கட்டாயத்தினால் அல்ல, ஆட்டோமேட்டிக்கா. கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏகும்போது ஜெபிக்காம இருக்க மாட்டாங்க. கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவும்போது கொடுக்காம இருக்க மாட்டாங்க. கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவும்போது ஊழியம் செய்யாம இருக்க மாட்டாங்க. ஆனா அன்பு இல்லாம, உறவில்லாமலும் ஜெபிக்கலாம், உறவில்லாமலும் கொடுக்கலாம், உறவில்லாமலும் ஊழியம் செய்யலாம். அங்கதான் கர்த்தர் பிடிக்கிறார். அதுதான் தப்புன்றார். அது மதம். மதம் மதம் உன்னை மோட்டிவேட் பண்ணக்கூடாது, அன்பு உன்னை மோட்டிவேட் பண்ண வேண்டும். கிறிஸ்துவின் அன்பு உன்னை உந்தி தள்ள வேண்டுமே தவிர மதம் தள்ளி 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 கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தேனா அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. எங்கேயாவது போய் முட்டிக்கிருவ. ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. வாசிப்போம். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவன் ஆனபடினால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கமடைந்து போய்விட்டான். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு ஒன்றை தெரிவிக்க விரும்புகிறேன், உனக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். கரை போய் சேரணும்னு விரும்புகிற, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னு விரும்புகிற நீயே பிரயாசப்பட்டு அங்கே போயிடலான்னு நினைக்கிற. அப்படி போக முடியாதுன்றத உனக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். எல்லாத்தையும் செஞ்சுட்ட, தைரியமாக நெஞ்ச நிமித்திக்கிட்டு சொன்னையே, இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன், அதை நீ செய்ய முடியுமான்னு பார். எதை அவனுக்கு போதிக்க கர்த்தர் விரும்பினார்னா, எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியாது, எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியாது. ஐ நீட் ஹிஸ் ஹெல்ப். அவர் இல்லாமல் நான் செய்ய முடியாது. ஆகவே இந்த நான் இவ்வளவு நாள் நினச்சிக்கிட்டு இருந்தான் பாருங்க. எத்தனையோ வருஷம், ஒருவேளை என்ன வயசோ எனக்கு தெரியலை, ஒரு 25 வயசோ 30 வயசோ இருந்திருக்கலாம். அந்த 30 வருஷமும் அவன் நினச்சிக்கிட்டு இருந்த நினைவெல்லாம் ஒரே இதில் அடித்து தரமட்டமாக்கிட்டார் பாருங்க. ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். மதம் உன்னை கரை சேர்க்காது, நித்திய ஜீவனுக்கு உன்னை கொண்டு போகாது. நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிறவர் நான், இயேசு, என்னுடைய உதவி, என்னுடைய ஒத்தாசை, என்னுடைய ஒத்தாசை. ஆகவே நான் உள்ள வந்து, நான் உனக்குள்ளே வாசம் பண்ணி, உனக்காக நான் காரியங்களை செய்யறதுக்கு விட்டு கொடு. தாழ்த்து. தாழ்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். தாழ்த்து. அருமையான தேவனுடைய பிள்ளையை, ஆயக்காரனை போல தாழ்த்து. ஆயக்காரன் பெரிய பாவிதான், ஆனா தேவனுக்கு முன்னால வந்து தன்னை தாழ்த்தினான். எப்படி தாழ்த்தினான்? தாழ்மைனா சட்டை போடாம, செருப்பு போடாம, அருமையாலே ஒரு பிஞ்ச பேண்ட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை தாழ்மை. தாழ்மைனா என்ன தெரியுமா? உங்க கிருபை இல்லாம என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்றதை ரெகக்னைஸ் பண்ணி, உண்மையா உணர்ந்து கர்த்தருக்கு முன்னால அந்த கிருபைக்காக தாழ்த்துறது. அருமையாலே அடிபணிகிறது, அவரை உயர்த்துறது, நம்மளை கீழே தள்ளுறது. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அவருக்கு இடம் கொடுங்க, அவர் செய்யட்டும், அவர் உள்ள வரட்டும். நான் செய்யணும், ஐயோ செய்ய முடியல, நான் செய்யணும் முயற்சி பண்றேன், செய்ய முடியாது. அதான பிரச்சனை. இப்போ செய்ய முடியாது. நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன். பவுலுடைய அனுபவம், அருமையானவர்களே, அவனுடைய வருத்தம், வேதனை, தவிப்பு, இதுதான் மக்களுடைய தவிப்பு, எல்லா மக்களுடைய தவிப்பு. இப்ப கர்த்தர் சொல்றாரு, உன்னையே நம்பிட்ட, நீ உன் பிரயாசத்தையே நம்பிட்ட, நீ தண்டு வலிக்கிறதையே நம்பி 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 வாழ்ந்துட்ட. கீழே தள்ளு. நான் உனக்கு கிருபையை கொடுக்க விரும்புகிறேன், இரக்கத்தை கொடுக்க விரும்புகிறேன், தயவை கொடுக்க விரும்புகிறேன். நான் உள்ள வந்து உனக்காக கிரியை செய்ய விரும்புகிறேன், உனக்காக கிரியை செய்ய விரும்புகிறேன். இப்போ அவர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் எனக்குள்ள இருந்து வேலை செய்கிறார், எனக்குள்ள இருந்து அவர் தான் ஜெபிக்கிறார், எனக்குள்ள இருந்து அவர் தான் பேசுகிறார்,
எனக்குள்ள இருந்து அவர்தான் காரியங்களை செய்கிறார். இந்த உணர்வுக்குள்ள வரும்படி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். இந்த மைண்ட் செட்டுக்குள்ள வரணும். இன்னைக்கு நான் என்ன செஞ்சாலும் அது அவர் எனக்குள்ள இருந்து என்னை பலப்படுத்துறதுனால நான் செய்கிறேன். இதைத்தான் பவுல் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லலை, மொட்டையாக சொல்லலை. இன்னைக்கு சில பாருங்கள், சில உலகத்தில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் செமினார்னு நடத்துகிறாங்க, மோட்டிவேஷனல் செமினார்னு நடத்துகிறாங்க. மோட்டிவேட் பண்ணுறாங்க, மக்களை ஊக்கப்படுத்துகிற, மக்களை ஊக்கப்படுத்தி அவர்களை வாழ்க்கையில் தைரியப்படுத்துகிற சில கருத்தரங்குகள்லாம் நடத்துகிறாங்க. அங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க, நம்மளை மாதிரி வசனம் பைபிளில் இருக்கிறது மாதிரியே சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் கொஞ்சம் அருமையானவர்களை தவறாக சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்ம சொல்லிக் கொடுக்குற விசுவாச அறிக்கை பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு வாயை திறந்து சொல்லுங்க, அது உங்கள் காதுக்குள்ளே போகட்டும், அது உங்கள் ஆவியை பிடிக்கட்டும் அப்படி சொல்கிறோம்ல. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு, இந்த பிரின்சிபிளெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஐ கேன் டூ இப்படியே சொல்லுங்கன்றாங்க. ஐ கேன் டூ அழிஞ்சு போவான் மனுஷன். அருமையான ஐ கேன் டூ இல்லை, ஐ கேனாட் டூ அப்படி சொன்னீங்கன்னா, ஐ கேன் டூன்னு அதோட ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டீங்கன்னா, நீங்கள் சொல்ல வேண்டியது ஐ காண்ட் டூ, ஐ கேனாட் டூ. எப்போ ஐ கேன் டூன்னு சொல்ல முடியும்னா, ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் who strengthens me. எப்போ என்னால் செய்ய முடியுதுன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. கிறிஸ்துவ ஓரமாக ஒதுக்கிட்டு ஐ கேன் டூன்னா தண்டு வலிச்சுக்கிட்டு இருந்தான். ஐ கேன் டூ ஐயாவுக்கு தண்டு வலிக்கிறான். பேதுரு ஒரு பக்கம் ஐ கேன் டூ, யோவான் ஒரு பக்கம் ஐ கேன் டூ, யாக்கோபு ஒரு பக்கம் ஐ கேன் டூ. நடுக்கடலில் தான் ஐ கேன் டூலாம் நடுக்கடலில் தான். எப்போ கரை போனார்கள்னா, ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் who is in my ship, who is in my boat. என்னுடைய படகுக்குள்ளே இப்பொழுது உட்கார்ந்திருக்கிற, என்னுடைய இருதயத்துக்குள்ளே இப்பொழுது உட்கார்ந்திருக்கிற கிறிஸ்துவினாலே. கிறிஸ்து உயர்த்தப்படுவாராக, கிறிஸ்து மகிமைப்படுவாராக. அருமையான தேவனுடைய பிள்ளை ஆயக்காரன் சொன்னான், தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். இப்போ 14வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். மதமா ராஜ்யமா? யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது? யாருடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது? யாருடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலளித்தார்? ரொம்ப முக்கியம். நம்ம என்ன ஜெபிக்கிறோம், என்ன சொல்லி ஜெபிக்கிறோம், எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம், எங்கே இருந்து ஜெபிக்கிறோம், இது முக்கியம் அல்ல. பதில் வந்ததா, அதான் முக்கியம். இப்போ பதில் வரணும்னா கர்த்தர் இங்கே ஆணி அடித்த மாதிரி அடிக்கிறார் பாருங்க. அவன் அல்ல. எவன் அல்ல? அந்த மதம், அந்த சுய பிரயாசம், சுய முயற்சி, சுய கிரியை, சுய நீதி, இதெல்லாம் பட்டியல் போட்டுக்கிட்டு இருந்தானே ஒருத்தன். மற்றவர்களோடு தன்னை கம்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தானே ஒருத்தன். மற்றவர்களை நினைச்சு தன்னை பெட்டரா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தானே ஒருத்தன். அவன் அல்ல. அந்த இடத்துல நீங்க யாரும் இருந்துடக்கூடாது. அவன் இடத்துல நீங்க யாரும் இருந்துடக்கூடாது. அதனால தான் கர்த்தர் பேசுறார். அதனால இயேசு சொல்ற, அவன் அல்ல. அவன் இன்னும் 15 சொல்லலாம், இன்னும் 20 சொல்லலாம். அவன் என்னெல்லாம் செஞ்சான், என்னெல்லாம் தர்மம் பண்ணா, யாருக்கெல்லாம் பண்ணா, என்ன கிரியை பண்ணா, எத்தனை நாள் ஜெபம் பண்ணா, எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணா, எத்தனை நாள் உபவாசம் தான், இன்னும் எத்தனை பட்டியல் போட்டாலும் அவன் அல்ல. அதான் பாயிண்ட். இன்னும் 1000 பட்டியல் போடட்டும், அவன் அல்ல. ஒரே லைன்ல ஒருத்தன் முடிச்சான் பாருங்க. ஒரே லைன்ல ஒருத்தன் ஜெபத்தை முடிச்சான் பாருங்க. ஒன்லி ஒன் லைன். என்மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே.
வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் அல்ல இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு போனான். தன் வீட்டுக்கு போனான். நீதிமான் ஆக்கப்பட்டான்னா அவன் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டான்னு அர்த்தம். அவன் தான் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டான், தேவனால் அங்கீகரிக்கப்பட்டான், தேவனால் ரெகக்னைஸ் பண்ணப்பட்டான். பாவிதானா? பாவிதான். கற்பனைகளை எல்லாம் செய்யலையா? செய்யலதான். நிறைவேற்ற முடியாம தவிச்சானா? தவித்தவன் தான். ஆனா கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். எப்பொழுது? எப்பொழுது தன்னை தாழ்த்தி தன்னை வெறுமையாக்கி, எனக்கு உங்க உதவி தேவை ஆண்டவரே, உங்க ஒத்தாசை தேவை, உங்க ஒத்தாசை தேவை, உங்க தயவு, உங்க கிருபை, நீங்க இல்லாம என்னால ஒன்றும் செய்ய முடியாதுன்ற இடத்துக்கு அருமையானவர்களே வரணும்னு கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். இதுதான் பாயிண்ட். நீங்க இல்லாம இந்த ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே என்னால வாழ முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்க்கை முறை என்பது எல்லாம் அவரை சுற்றி இயங்குகிறது என்பதை மறந்துடக்கூடாது. கிறிஸ்து கிறிஸ்து. அதனாலதான் பவுல் சொன்னார், நான் அல்ல, நான் அல்ல. திரும்ப திரும்ப அந்த வசனத்தை திரும்ப நம்ம கோட் பண்ண போறோம். திரும்ப உங்க காது கேட்கணும். திரும்ப நீங்களும் சொல்லணும், நான் அல்ல, நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். நான் அல்ல. தாழ்த்தணும். ஏன் தெரியுமா? இந்த பரிசேயனை போலவே பெரிய பயங்கரமான பரிசேயன் பவுல். தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பரிசேயனை மாதிரி பல மடங்கு பயங்கரமான பரிசேயன், மோசமான பரிசேயன் பவுல். இவனை விட படித்தவன், இவனை விட அறிவாளி, இவனை விட பிரமாணத்தை கை கொண்டவன், எல்லாம் கை கொண்டு எல்லாம் பிரயாசப்பட்டு எல்லாம் முயற்சி செஞ்சு தோற்று போய் தோல்வி அடைந்து இப்ப சொல்றான், நான் அல்ல ஆண்டவரே. விளங்கிடுச்சு, கர்த்தர் வெளிப்பாட்டை கொடுத்துட்டார். அதனால் நான் அல்ல, என்னை பற்றி நினைக்கிறத தூக்கி தூர எறிய போறேன். நான் செஞ்ச நல்லதையும் நினைக்க போறதில்லை, நான் செஞ்ச தப்பையும் நினைக்க போறதில்லை. கவனிங்க, இதெல்லாம் பின்னால் நான் பேசுகிறேன். சிலர் தாங்கள் செஞ்ச நல்லதையே நினச்சிக்கிட்டு இருக்கிறது, சிலர் தாங்கள் செஞ்ச தப்பையே நினச்சிக்கிட்டு இருக்கிறது. ரெண்டையுமே நினைக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை என்பதை இந்த காலை வேளை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார். ரெண்டு ஒன்னே நினைக்காத. நீ செஞ்ச நல்லது கெட்டது அது இது, அவர் என்ன செஞ்சார், அவர் என்ன செய்து முடித்திருக்கிறார், அவருடைய கிரியை என்ன, அவர் என்ன செய்திருக்கிறார், அவர், நான் அல்ல, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. என்னால் முடியாது ஆண்டவரேன்னு ஒத்துக்கணும். என்னால் முடியல ஆண்டவரே, ஐ ஆம் அ டோட்டல் ஃபெயிலியர். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் பிரயாசப்பட்டு தண்டு வலித்து என்னால் போய் கரை சேர முடியல ஆண்டவரே. ஐ நீட் யுவர் ஹெல்ப். பாருங்க, அது கீழே ஆண்டவர் இதே சப்ஜெக்ட் அப்படியே போகுது பாருங்க. ஆவியானவர் அப்படியே கொண்டு போறாரு. சிறு பிள்ளைகளை இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள் வாசிக்கிறோம். எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. 16 வாசிப்போம். லூக்கா 18:16. இயேசுவோ அவர்களை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. ராஜ்யத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், கவனிங்க. அதே சப்ஜெக்ட் அப்படியே கீழே வருது பாருங்க. ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது. 17வது வசனம், எவனாயிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே சிறு பிள்ளைன்னு போட்டிருக்கு. நமக்கு சிறு பிள்ளைன்னு சொன்ன உடனே, வாஸ்த உடனே இந்த ஒரு 7 வயசு 8 வயசு 10 வயசு பிள்ளைகளை மைண்டில் நினைக்கிறோம். சிறு பிள்ளைன்னா அந்த சிறு பிள்ளைகள் இல்லை. ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்குது இன்ஃபேன்ட்ஸ்னா சிறு பிள்ளைகள் இல்லை, இன்ஃபேன்ட்ஸ்னா கை குழந்தைகள். கவனிங்க, கை குழந்தைகள். அதனால தான் அங்கே இப்போ குழந்தைகளையும் அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். 15வது வசனத்தில் தெளிவாக இருக்குது. கை குழந்தை
இப்போ கை குழந்தையை பற்றி பார்த்துட்டு கை குழந்தையை பற்றி சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, எவனாகிலும் இந்த குழந்தையை போல, இந்த கை குழந்தையை போல மாறாவிட்டால், தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். என்ன சொல்ல வர்றாரு? கை குழந்தை எதுவுமே தானா செய்யாது, செய்ய முடியாது. கை குழந்தையால் நடக்க முடியாது, சாப்பிட முடியாது, குளிக்க முடியாது, தண்ணி குடிக்க முடியாது. நத்திங் கேன் பி டன் பை an infant. பாயிண்டாக கர்த்தர் பேசுகிறார், கவனிங்க. கை குழந்தையினால் எதையுமே செய்ய முடியாது. இப்போ நீயும் இந்த மாதிரி கை குழந்தை மாதிரி ஆகணும். என்ன சொல்ல வர்றாரு? இந்த மாதிரி உன்னை தாழ்த்து ஆண்டவர்கிட்ட, உங்கள் உதவி இல்லாமல் நான் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லு. பரிசைய மாதிரி அதை செஞ்சுட்டேன், இதை செஞ்சுட்டேன், அப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன். ஷடப், வாயமுடு, வாயமுடு. கை குழந்தை மாதிரி மாறு. நீங்கள் உள்ளே இருந்து எல்லாத்தையும் செய்யுங்க ஆண்டவரே. நான் செய்யலை, நான் செய்ய முடியாது. ஐ எம் நாட் ஏபிள் டு டூ. நீங்கள் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. செடி இல்லாமல் கொடியால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. நீங்கள் தான் திராட்சை செடி, நான் கொடி. கொடியால் கொடி கனி கொடுக்குது. ஆனால் கொடி கனி கொடுக்கணும்னா அதுக்கு தேவையான சாரம் எல்லாம் செடியிலிருந்து வரலைன்னா கொடி தனித்து இயங்க முடியாது. கொடியானது வெட்டப்பட்டால் உலர்ந்து போகும், அவ்வளோதான். நிறைய கொடிகள் வெட்டப்பட்டு விட்டது. நான் பார்த்துக்கிறவேன், நான் கனி கொடுத்துருவேன், நான் எல்லாம் பண்ணிக்கிறவேன், நான் எல்லாம் பண்ணிடுவேன். மத பிரயாசங்கள் இவர்களை தூக்கி தூர எறியணும்னு கர்த்தருடைய ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையை இந்த காலைவெளியில் மறுபடியும் நம்மை அர்ப்பணிக்கணும், மறுபடியும் ஒப்பு கொடுக்கணும். கை குழந்தை மாதிரி, தாயின் மடியில் கிடக்கிற கை குழந்தை மாதிரி, நான் உங்கள் மடியில் விழுந்துடுறேன் ஆண்டவரே, உங்கள் மடியில் நான் விழுந்துடுறேன் ஆண்டவரே. இனி நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். இனி என் பிரயாசம் இல்லை, நீர் எனக்குள்ளே இருக்கிறதுனால எல்லா காரியங்களையும் நான் செய்ய போகிறேன். நீர் செய்து முடித்ததை நான் விசுவாசிக்க போகிறேன். நான் அடுத்து நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்கிறது, நான் என்ன செய்ய, இப்படியே கேள்வி மேலே கேள்வி கேட்டு ஆண்டவரே விரக்தி அடைஞ்சிட்டேன், டயர்டாயிட்டேன், களைச்சு போயிட்டேன். என் மனசு களைச்சு போயிடுச்சு, என் இருதயம் களைச்சு போயிடுச்சு, என் பலனெல்லாம் போயிடுச்சு ஆண்டவரே. என்ன மன்னியும். கண்களை மூடுவோம், கர்த்தர்ட்ட நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நீ போராடாத, நீ பிரயாசப்படாத, என்னைய ஏற்றுக்கள். மத தலைவராய் அல்ல. ஒருவேளை நீ மத தலைவராய் ஏற்றுக்கொண்டிருக்கலாம், சிலர் ஆண்டவராக கூட ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அந்த அளவுலேயே நிற்கிறாங்க. அந்த அளவில் ஏற்றுக்கொண்டுட்டு நீங்கள் ரட்சகர் தான், ஆண்டவர் தான், ஆனால் நான் கொஞ்சம் செஞ்சுக்கிறேன், நான் கொஞ்சம் பிரயாசப்பட்டுக்கிறேன், நான் அதை பண்ணிக்கிறேன், நான் இதை பண்ணிக்கிறேன். எல்லாம் நீரே, எனக்கு எல்லாம் நீரே. இனி நான் அல்ல. இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னா என்ன அர்த்தம்? இனி நான் அல்ல, இனி எதுவுமே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. எனக்குள் இருந்து அவர் செய்ய போகிறார். வேலை செய்யறது அவர் செய்ய போறார், ஜெபிக்கிறது அவர் செய்ய போறார், ஊழியம் செய்யறது அவர் செய்ய போகிறார், பிரசங்கம் பண்றது அவர், பாட்டு பாடுறது அவர், உள்ள இருந்து எல்லாம் அவர். பரிசுத்த வாழ்க்கை அவர் என்னை பலப்படுத்துகிறார். நானா முயற்சி பண்ணி, நானா பிரயாசப்பட்டு, நானா உபவாசம் இருந்து எப்படியாவது பரிசுத்தத்தை அடையணும், அடைய முடியாது. இம்பாசிபிள். கர்த்தர் சொல்ற, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. கிருபைக்கு உன்னை ஒப்புக்கொடு, கிறிஸ்துவுக்கு உன்னை ஒப்புக்கொடு. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் செய்ய முடியாதுன்ற இடத்துக்கு வா. என்னை உமக்கு தந்தே
இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா இயேசு நாயகா இயேசு நாயகா இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா என்னை உங்களுக்கு தர்றேன் ஆண்டவரே. முழுவதுமா உங்களுக்கு தர்றேன். என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் உங்களுக்கு தர்றேன். ஒப்பு கொடுத்துருங்க, ஒப்பு கொடுத்துருங்க. நமக்குள்ள இருந்து அவர் வாழட்டும், நமக்குள்ள இருந்து அவள் வாழட்டும். நாம யாருன்னு இந்த உலகத்துக்கு காமிக்கிறது இல்லை, எனக்குள்ள வாழ்ற கிறிஸ்து யாருன்னு இந்த உலகத்துக்கு காமிக்கும். நான் வாழ்ந்து காட்டுறது இல்லை, அவர் வாழ்றத காட்டணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். நான் அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், சாதிச்சிட்டேன்ற எண்ணம் வரும்போதெல்லாம் உடனே வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தாவே உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் செய்யலப்பா, உங்க கிருபை தயவு இல்லாம நான் எதையுமே செய்யலான்ட்டு. உடனே அந்த எண்ணத்தை ஒரு நாளும் உங்க மைண்டுக்குள்ள விடாதீங்க. நல்ல பிதாவை நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாட்களில் நீர் எங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ராஜ்யத்தின் வாழ்க்கை முறையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இது எங்கள் வாழ்க்கை முறையாக மாறட்டாண்டவரை, எனக்கும் எங்களுக்கும் இது மாறட்டும். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கை முறை உண்டாகட்டும். திரும்ப திரும்ப நீர் பேசுகிறீர் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்குது ஆண்டவரே, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஜனங்கள் இந்த மதத்திலிருந்து வெளியே வரட்டும், மதத்தின் மனநிலையிலிருந்து வெளியே வரட்டும், உறவுக்குள்ள வரட்டும், ராஜ்யத்துக்குள்ள வரட்டும், ராஜ்யத்தின் எண்ணங்கள் வரட்டும். தகப்பனே, குடும்பங்கள் நன்மையினால் நிரப்பப்படட்டும். உம்முடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். நீர் உள்ள உட்கார்ந்துட்டா காற்று அமர்ந்தது என்று நாங்கள் வாசிக்கிறோம். நீர் படவுக்குள்ள உட்கார்ந்த மாத்திரத்தில், அந்த படவுல ஏறின மாத்திரத்தில் காற்று அமர்ந்தது. உமக்கு இடம் கொடுத்த பொழுது காற்று அமர்ந்தது. அதுபோல குடும்பங்களிலே வீசிக்கொண்டிருக்கிற காற்று அமர்ந்து போவதாக, புயல் அமைதியாகட்டும். ஏன்னா உங்களுக்கு இடம் கொடுத்துட்டாங்க ஆண்டவரே, உங்களுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க, நீங்க செய்யறதுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க, நீங்க தான் எல்லான்ற இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. காற்று அமருகிறதுக்காக ஸ்தோத்திரம், புயல் ஓய்கிறதுக்காக ஸ்தோத்திரம், அலைகள் அமர்ந்து போகிறதுக்காக ஸ்தோத்திரம், கரையை பிடித்ததுக்காக ஸ்தோத்திரம், ஒரு பெரிய இளைப்பாறுதலின் பட்டணமாகிய கப்பர்நகமுக்குள்ள கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை நடத்தும். என்ன உம்முடைய பிள்ளைகள் செய்தாலும் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இருந்து நீர் அதை செய்கிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி. அந்த உணர்வுக்குள்ள உம்முடைய பிள்ளைகள் வரட்டும். இந்த ஆராதனை முழுவதையும் நீர் ஆசீர்வதித்ததுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து நீர் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த புதன்கிழமை மாலை 6 மணிக்கு நமக்கு ஆராதனை உண்டு. ஒவ்வொரு வாரமும் நடக்கிறது. நீங்கள்
வரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வர முடிந்த எல்லாரும் ஆராதனையிலே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மற்ற எல்லா கூடுகைகளும் ஆன்லைனில் நடக்கிற எல்லாம் தொடர்ந்து நடக்கும். அந்த மெம்பர்ஷிப் ஃபார்ம் ஃபில் பண்ணாதவர்கள் வருகிற புதன்கிழமை வரும்பொழுது அதை நிரப்பி கொண்டு வரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சகல நாட்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.